Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 31 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேவி சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி சிஸ்டருக்கு வந்து நீங்க வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். நீங்க வந்து லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் இவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொன்னீங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. புவனேஸ்வரி சிஸ்டர் வந்து கேரளால இருந்து நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களோட பையனுக்கு ஏதோ கையில அடிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதனால அவங்க வந்து உங்க எல்லாருக்குமே நன்றி சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், ரொம்ப நல்லா எக்ஸாம் எழுதணும் கடவுளே, அதுதான் நாங்களும் வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி மிக்ஸ் நான் செஞ்சேன். ஆல்ரெடி நான் ரெசிபியும் போட்டிருக்கேன். கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி ரெசிபி டெல்லி தமிழச்சின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே வரும். சரிங்களா? அது பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லியும் அது கேட்டிருந்தீங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கும் டின்னருக்கும் எடுத்துக்கலாமா, டெய்லியும் கூட எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்களே, புரோட்டீன் வந்து எடுத்துக்கல, ஃப்ரூட்ஸ் மட்டும் உங்களுக்கு பத்துதா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புரோட்டீனும் எப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, அன்றாட இப்போ நான் மேக்சிமம் மார்னிங் டயத்துல ஏதாவது ஒரு புரோட்டீன் வந்து எப்படியாவது எடுப்பேன். ஒரு சில நேரம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுதான். அப்போ நான் மதிய லஞ்ச்லயோ இல்ல டின்னர்லயோ நான் அதை வந்து அந்த புரோட்டீனை வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துருவேன். சோ அதுதான் வந்து மெயின் ரீசன். சரிங்களா? காலைல ஃப்ரூட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவுமே எனக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கானா காலைல நான் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 9:30 to 10 நான் முடிக்கிறேன்னா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலைகளை நான் வந்து பார்த்துட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு டைம் அப்படியே வந்து போயிடும். இடையில தண்ணி வந்து குடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்து போவேன். சோ அது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கணும் நம்ம எல்லாருமே. அப்பதான் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல பிஸியா வச்சுக்கும் போது அந்த திங்கிங் எல்லாமே வராது. சோ வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன் இல்லையா. சோ எனக்கு வந்து அது நல்லாவே ஃபில்லிங்கா இருக்கு. நான் கம்மியா எடுத்துக்கல. ஒரு பப்பாளி பழம் எடுத்தா ஒரு அரை பழம், அதுவும் பெரிய பழமா தான் எடுத்திருந்தேன். சரிங்களா? பார்த்த பிளேட் நிறைய இருந்தது இல்லையா. சோ புரோட்டீன் வந்து காலையில எடுக்கணும். அது வந்து வந்து ஒரு சிஸ்டர் 3 வேளையும் வந்து பேலன்ஸ் பண்ணி 3 வேளையும் எடுக்கணுமா அப்படி நீங்க வந்து கொஞ்சமா எடுக்கிறீங்கன்னா 3 வேளையும் எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சில டைம்ல வந்து நம்ம வந்து நான் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். மதிய லஞ்ச்லயோ டின்னர்லயோ நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். சோ அந்த மாதிரிதான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயர் வகைகள் அதிக அளவு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்றது, எக்லாம் எல்லாமே எடுத்துக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சு ஒரு 2-3 சரிங்களா, அவ்வளவுதான் அளவு. ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது அந்த பாதாம் வந்து ஊற வச்சது தோலை உரிச்சிட்டு ஒரு 3 பீஸ் சாப்பிடுங்க. புரோட்டீன் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியா போயிடாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இது வந்து ஹெல்தியான வெயிட் லாஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதான் நான் சொன்னது உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் நான் வந்து புரோட்டீன்ல ஃபோக்கஸ்ல இருப்பேன். ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுற டைம் மட்டும் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது, அது வந்து ஃப்ரூட்ஸ்மே பிரேக்ஃபாஸ்ட்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது போக நம்ம வந்து மதியத்துல வந்து பேலன்ஸ் பண்ணிடுவோம். பசியும் எனக்கு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அதுதான் வேலையை பார்த்து ஏதாவது டைவர்ட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அது பசி இப்போ அந்த அளவுக்கு தெரியாதுங்க. ஏன்னா அதிக அளவு எடுத்துக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டயத்துல வந்து டயட் ஃபாலோ பண்ண ஏதாவது இஷ்யூஸ் வந்து ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ராப்ளம் ஆகுமான்ட்டு கண்டிப்பா கிடையாது. இது ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ். சோ அப்படிங்கும் போது அந்த பீரியட்ஸ் டயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குமே தவிர இதனால எந்த பிரச்சனையும் இருக்க போகுது. நம்ம என்ன அன்ஹெல்தியா சாப்பிடலையே, ஹெல்தியா தானே சாப்பிடுறோம். சோ அதனால கவலைப்படாதீங்க சிஸ்டர். அப்புறம் வந்து காலையில 2 வடை சாப்பிட்டேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மதிய லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து ப்ராப்பரான ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸே கிடையாது சிஸ்டர். நீங்க கூட கேட்டிருந்தீங்க, இப்படி தண்ணி தான் குடிச்சேன் எனக்கு வெயிட் ஏறிடுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, பட்னியா கிடந்தா நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிறீங்க. சோ அது இல்ல. புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்துக்கணும். மசில்ஸ் இல்லாட்டினா வந்து வீக் ஆயிடும். வெயிட் லாஸ் உங்களுக்கு நடக்கும். அங்க மசில்ஸ்
வந்து உங்களை வந்து அதை தின்னுட்டு இருக்கும். ஸோ அது வந்து நல்லதே கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தா கரெக்டா ஹெல்த்தியா பண்ணும்போது, புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணும்போது மட்டும்தாங்க நமக்கு வந்து சூப்பரா வந்து ஹெல்த்தியான ஒரு இதுவா இருக்கும். ஸோ அதனால சீட் பண்ணிட்டீங்களா, ஸோ அடுத்த வேலையில இருந்து கரெக்டா பண்ணணும்னு நினைங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருங்க உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுல. ஆசை வந்துச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு கொலாப்ஸ் ஆகாதீங்க. அப்புறம் நீங்க ஒரு வாரம் பண்றத ஒரு நாள் சீட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ரைஸ் இல்லைன்னா அந்த கேரளா ரைஸ் இருக்குல்ல சிஸ்டர், அது சாப்பிட்டா வந்து வெயிட் வந்து கெயின் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாது. அது வந்து ஹெல்தியான ஒரு விஷயம். அதுல வந்து ஃபைபர் இருக்குன்னு தான் எடுத்துக்கிறோம். எதுவுமே வந்து அளவு தாங்க முக்கியம், சரிங்களா? இப்ப நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கும் சாப்பிடலாம். வெயிட் கெயினுக்கு எப்படி சாப்பிடுறது? அளவுக்கு அதிகமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுல வந்து பாலோ இல்ல வாழைப்பழம் எல்லாம் போட்டு அடிச்சு குடிச்சோம்னா அது வந்து வெயிட் கெயினுக்கு. பிளைனா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம வந்து அடிச்சு குடிக்கிறது வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கு நம்மளோட கெட்ட கொழுப்புகளை கரைச்சு நமக்கு தேவையான புரோட்டீன் வந்து கிடைக்கிறது. சோ இதுதான். சோ நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம வந்து ஹெல்த்தியா தான் சாப்பிடுறோம், அதை வந்து அளவா சாப்பிடுறோம்ல. சோ அதுதான் வந்து மெயின். நம்ம கண்டபடி சாப்பிடும் போதுதான் நமக்கு வெயிட் கெயின் ஆகும், சரிங்களா? அதனால நீங்க வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க. அளவா வந்து ரெட் ரைஸா இருக்கட்டும், இல்ல இந்த கேரளா ரைஸ் சொல்றீங்களே அது வந்து எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து அவங்க குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது நான் வந்து வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அப்ப அவங்க கன்சல்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க போல, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து சில பயறு வகைகள் எல்லாம் சாப்பிட வேணாம், அப்புறம் வந்து சாம்பார் சாப்பிடாதீங்க, அப்புறம் வந்து கிழங்கு வகைகள் சாப்பிடாதீங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. சாம்பார்ல பருப்பு இருக்கு, அதுல உள்ள புரோட்டீன் இருக்கு, முருங்கைக்கீரை அயன் சத்து, அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் என்னது சொல்லியிருந்தாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, எல்லாமே இருக்கு. கிழங்கு பயறு வகைகள்லயும் புரோட்டீன் இருக்கு. கிழங்கு வேணா நம்ம அவாய்ட் பண்ணி, அது வந்து மாவுச்சத்தை தான் இருக்கு அதிக அளவு. அதனாலதான் அதை வந்து அவாய்ட் பண்றது. கிழங்கு வேணா அவாய்ட் பண்ணிக்கலாம், மத்ததெல்லாமே நீங்க அளவா சாப்பிடலாம் சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பப்பாளி வந்து ரொம்ப ஹீட்டுன்னு சொல்றாங்களே, சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி, இந்த வெயில் நேரத்துல சாப்பிடலாமா? அப்படிலாம் கிடையாது. அது ஒரு குளிர்ச்சி அளவா தானே எடுத்துக்கிறோம். காலை பிரேக்ஃபாஸ்டா அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நான் ஹீட்டுன்னு இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. சோ ஆனா ஃப்ரூட்ஸ்ல வந்து அது வந்து பிரச்சனை கிடையாதுங்க, சாப்பிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டுடே வீடியோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் லேட் ஆயிடுச்சு, உங்க வீடியோ பார்க்கல எனக்கு டேவே ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த வேலையே நான் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில 10 மணிக்குலாம் நான் அப்லோட் பண்றேன், அப்லோடே ஆக மாட்டேங்குச்சு, நெட்வொர்க் இஷ்யூஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வந்து நைட்டே எடிட் பண்ணிடலாம், இதுக்காக தாங்க படுக்கிற லேட் நைட்ல. ஸோ அதனாலதான் என்னால இன்னைக்கு நெட்வொர்க் இஷ்யூனாலதான் வந்து பண்ண முடியல. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணும்போது 3 மந்த்ஸ்ல 5 kg, சாரி 3 மந்த்ஸ்ல 15 kg, 1 மந்த்துக்கு நீங்க 5 kg குறைச்சிங்கன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் சிஸ்டர் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்குள்ள ஒர்க் ப்ரெஷர், அதுக்கப்புறம் சரியான தூக்கம், அப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிறேன் இல்லையா. சோ இந்த வீடியோ பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அந்த ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு கடகடன்னு ஓடிட்டு தான் இருக்கு. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள்னால கூட எனக்கு வந்து என்னோட வெயிட் லாஸ்ல டிலே ஆகலாம். ஆனா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா வந்து 5 kg வந்து குறைக்கலாங்க, சரிங்களா? சோ எனக்கு வந்து இந்த ஒர்க்ல, இந்த வேலை இதுல ஒரு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு யூடியூப் பார்த்து ஃபேமிலி பார்த்து இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும் இல்லையா, சோ அதுல வந்து எனக்கு ஆகலாம். சோ அதுதான் சிஸ்டர்ஸை வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். சோ ஃபேமிலி ஓரியன்டா எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. சோ நம்ம ஒர்க் ஓரியன்டா நம்ம பண்ணும்போது, ஃபேமிலி பார்த்துட்டு இது ஒரு விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா, சோ அதனால கூட இருக்கலாம். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிறாதீங்க. எனக்கு தூக்கமுமே ப்ராப்பரா இல்லைங்க, சரிங்களா? நைட் வந்து லேட்டா எடிட் பண்ணிட்டு தான் தூங்குவேன், காலைல எந்திரிச்சிட மாதிரி இருக்குது. சோ ஓகே தான் தூக்கம், 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கிடுறேன்னு நினைக்கிறேன், 6 மணி நேரம் தூங்கிடுறேன் மேக்சிமம். இருந்தாலுமே வந்து ஒரு 8 ஹவர்ஸ் அந்த நைட் தூக்கம் வந்து தூங்குறது. ஏன்னா மொபைல் போன்ல தான் என்னோட வேலையே இருக்கு, அதை வந்து முழுக்க முழுக்க பாக்குறேன். சோ என்னோடது எடிட்டிங்கா இருக்கட்டும், ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி. சோ அதனால எனக்கு வந்து அப்படி இருக்கு. சோ அதனால நீங்க ஒரி பண்ணிக்கிறாதீங்க. ஒரு சிஸ்டர் கேட்டாங்க. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் அந்த எண்டிங் வெயிட் வர்றதுக்கு கொஞ்சம் அந்த அடிமட்ட கொழுப்புன்ற விஷயம் இருக்குல்ல, அது குறையிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டார்டிங் வந்து நம்ம ஒரு 75 kg இருந்து 5 kg குறைக்கிறது சரசரன்னு ஃபர்ஸ்ட் வாட்டர் கண்டென்ட் இதெல்லாமே குறையிறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். சோ கவலைப்படாதீங்க, சரிங்களா?
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு சூப் வந்து மார்னிங் வந்து குடிக்கலாமா பிரேக்ஃபாஸ்டா? கண்டிப்பா குடிக்கலாம். உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு குடிக்கலாம், சூப் மாதிரி பண்ணி குடிக்கலாம், அதெல்லாம் பண்ணி குடிக்கலாம் சிஸ்டர். அதுக்கப்புறம் கம்மங்கூழ் வந்து வெயிட் கெயின் ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. அளவு தாங்க, எப்பவுமே அளவுதான். நிறைய பேர் அதுதான் நினைக்கிறீங்க, ஹெல்தியான விஷயமா இருந்தாலும் அதை சாப்பிட்டா நமக்கு வந்து அப்போ வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அளவுதான். 1.5 கிளாஸ் இல்ல ஒரு 2 கிளாஸ் குடிங்க. மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, காலை பிரேக்ஃபாஸ்ட் இருந்தா ஒரு கிளாஸே உங்களுக்கு சரியா இருக்கும். சரிங்களா? அது கூட ஒரு முட்டை அவிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஒரு புரோட்டீன் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கோதுமையில செஞ்ச வரிக்கி வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. அதுல வந்து சுகர் ஆட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து காலிஸ்னு ஒரு சிஸ்டர் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், காலிஸ் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் நெய் வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டதுங்க. எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்ப பொங்கல் பண்றோம், ஒரு கோதுமை ரவையில வெண்பொங்கல் பண்றோம், இல்லைன்னா வந்து மில்லட்ஸ்ல ஒரு வெண்பொங்கல் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி அளவா எடுத்துக்கணும். அதுதான் முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க லீனா தான் சிஸ்டர் இருக்கீங்க, கொஞ்சம் தொப்பை மட்டும் வயிறு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டொமக் மட்டும். எஸ், எனக்கு அதுதான் வந்து என்னோட பிரச்சனை. ஏன்னா எனக்கு 2மே ஆப்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆனாலுமே எனக்கு இந்த மூஞ்சிலையுமே கனம் வந்து இருக்குங்க. நீங்க எனக்கு இன்னும் அதான் ஒரு 1-2 kgs குறைச்சா கரெக்டா இருக்கும். ஸோ அதுதான் சிஸ்டர். ஒரு சிலருக்கு கை ஏறும், கால் ஏறும், எனக்கு வந்து வயிறுங்க. ஸோ நிறைய பேருக்கு வயிறு தான் அந்த பிரச்சனை இருக்கும். என்னமோ பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் நம்ம நார்மலா ஒரு மாதிரி கண்டபடி சாப்பிட்டா உப்பிக்கிட்டு ஒரு மாதிரியா அது தொப்பை வந்து உப்புற மாதிரி உப்பிசம் மாதிரி ஆயிடும். சோ அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரிதான். சோ அதனால எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டாலே அது எல்லாமே சூப்பரா குறைஞ்சிரும். சோ எனக்கு அதை நியரஸ்ட் 58 அந்த மாதிரி கரெக்டா வந்துட்டேன்னா எனக்கு வந்து நல்லாவே குறைஞ்சிரும் சிஸ்டர். சரிங்களா? அப்புறம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. அப்புறம் வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.85 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வந்து பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டீ தூள், அதுக்கப்புறம் பட்டை துண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லீஃப் பேர். இது வந்து நம்மளோட மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த க்ரீன் டீலெலாம் லெமன் கிராஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இந்த இலையை அப்படியே நசுக்குனாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு நல்ல லெமன் ஸ்மெல் வந்து வரும். ஸோ அதையும் போட்டு அந்த பட்டை எல்லாமே நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து குடிச்சாச்சு. வித்தவுட் சுகர் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் தம்பியோட லஞ்ச் பாக்ஸுமே இட்லி தான் வந்து பண்ணேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னி வந்து கேரட் சட்னி தான். பேனில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட இட்லி வெந்துருச்சு. சரி அதையும் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து எண்ணெயெல்லாம் யூஸே பண்ண மாட்டேங்க, தடவவே மாட்டேன் நான். அதுக்கப்புறமா இங்கிட்டு வெங்காயம் வதங்கிருச்சா, சின்ன துண்டு புளி போட்டுட்டு கேரட்டையும் தக்காளியும் ஒரேதாக கட் பண்ணி வந்து சேர்த்துட்டோம்னா 2 சேர்ந்தே வதங்கிரும். அது கூடவே வந்து உப்பு சேர்த்துச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கேரட்லாம் குழந்தைங்க வந்து சாப்பிட்லன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்க்கலாம், கருவேப்பிலையும் சேர்க்கலாம். சரிங்களா? அது நம்மளோட சாய்ஸு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா ஒரு வதக்கிட்டு ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துடலாம் சொல்லிட்டு ஆற்றி கொடுத்துட்டு சட்னியை வந்து அரைச்சாச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பிக்கு வந்து இட்லியும் சட்னியை வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் வந்து பிஸ்கட்டும் வந்து வச்சு விட்டுட்டேன். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து இன்றைக்கி தான் வந்து புதுசாக வந்து வாங்கணும். நேற்று நைட்டு வரையில் ஹஸ்பண்டை வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அதுக்கப்புறம் வந்து கிளப்பி விட்டாங்க ஹஸ்பண்டு. அப்புறம் வந்து 2 பேரையும் கிளம்பிட்டாங்க, விட்டுட்டு வர்றதுக்காக ஹஸ்பண்ட் போயிட்டாங்க. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணினேன். 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து மேலே ஏறுறது இறங்குறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நடந்துட்டுருக்கேன்னா, ஸோ இதனால் எனக்கு 1/2 மணி நேரம் வந்து போதுமானதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் இட்லி சட்னிலாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. சட்னி எப்போவுமே நல்லா எக்ஸ்ட்ரா தான் வைப்பேங்க, ஏன்னா ஆஃபீஸில் உள்ளவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காஃபி வந்து போட்டுட்டு அம்மாச்சிக்கு இட்லி சட்னிலாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு ப்ரெட்டு டோஸ்ட்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து
கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். எனக்கு அதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் வந்து எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துச்சு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை சாப்பிடணும் போல் இருந்தது. நல்லா கேரட் சட்னி இருக்கு இல்லையா, ஸோ அது கூட வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வந்து ஆயிலே போடல பாருங்கள், சுத்தமாக எண்ணெயே போடாமல் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த ரவை சேர்க்கும் போது கொஞ்சம் இந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக ஒரு 3 தோசை போட்டு சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ குட்டியாக தான் போட்டிருந்தேன், ரொம்ப தின்னாகவும் போட்டிருந்தேன். செம்ம எம்மியாக இருந்தது. அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி காலையில் வேலையை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிடுவேன். கீழே வந்து பாய் விரிச்சாச்சுங்க. பாய் வந்து நேற்று நைட்டே வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம தான் கார்பெட் எடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால பாய் வந்து விரிச்சு விட்டுலாம் சொல்லிட்டு விரிச்சு விட்டுட்டு நீட்டாக க்ளீன்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சரி டைம் ஆகிடுச்சு, காஃபி போட்டு அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 11 மணிக்கு கொடுப்போம் இல்லையா, கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் மிஷினில் போய் துணியை போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு துணியை எல்லாமே அள்ளிட்டு போயாச்சு. கொஞ்சம் துணி தான் இருந்தது, இருந்தாலும் கையோட போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இல்லைனா ஒரே தான் அள்ளிக்கிட்டு மாடிக்கு போகணும் காய போடுறதுக்கெலாம். ஸோ அதனால் வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் மொட்டை மாடிக்கு போயிட்டேன். சரி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலை, ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் தான் ஊற்றினேன். இதுதான் அந்த லெமன் கிராஸ் செடி, உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் தான் ஒன்று ஒன்றா பறித்து போடுறேன் நான். அந்த இதில் லெமன் கிராஸ் டீ பண்ணும்போது ஸோ அதுக்கப்புறம் துணி வந்து ஆயிடுச்சு. அப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறம் துணி ஆயிடுச்சு, அதையும் ஒரே தான் காய போட்டுட்டு கீழே வந்து வந்தாச்சு. வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபர்ஸ்ட் வந்து உலையை எப்பவும் போல் அரிசியை களைஞ்சி வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ பாவக்காய் வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு தொக்கு பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாவக்காவை இந்த மாதிரி அந்த மேலே உள்ள அந்த குமிழாக இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்கிட்ட சோறு வந்து வெந்துருச்சு. சரி அதை வந்து வடிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு கையோட அதையும் வந்து வடிச்சு விட்டுட்டேன். ஏன்னா அங்கிட்டு பாவக்காய் கட் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் டக்குன்னு வெந்துருச்சு. கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஷேப்பில் அழகாக வந்து 2 சைடு வந்து ஒட்டி விழுந்துச்சா, ஹார்ட் மாதிரியே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பாவக்காய்க்கு தேவையான தக்காளி வெங்காயம் பூண்டுலாம் நச்சு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வெந்தயம் கடுகு சோம்பு வந்து போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு நல்லா வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்தே ஒன்றாவே போட்டுட்டா எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வதங்கிருச்சு பாருங்களேன். அதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்புறம் வெறும் மிளகாய் தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்க்கலாம். அதே இதை வந்து சொல்ல வந்து நல்லா எடுத்துருக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெறுமிளகாயும் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் காரத்துக்காக. ஸோ அதுக்கப்புறமா புளி வந்து கரைச்சி ஊற்றினாதாங்க இதுக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா 3 சுவையும் காரம் அந்த கசப்பு புளிப்புன்னு சேரும்போது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதையும் சேர்த்து அப்புறம் வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட் இருந்தது, அதையும் பொரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா வந்து கடுகு கருவேப்பிலை வெங்காயம் அதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளித்து விட்டுட்டு பீட்ரூட்டை நல்லா துருவி சேர்த்து வதக்கி விட்டுட்டு கடைசியாக உப்பு சேர்த்து கிளறி எடுத்தோம்னா சூப்பராக பீட்ரூட் பொரியலும் சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு. இங்கிட்டு வந்து பாவக்காய் தொக்கையும் நல்லா வந்து வேக விட்டுருந்தேங்க. ஸோ சிம்மில் வச்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாதத்தோடலாம் பரட்டி சாப்பிட்டோன்னா அமிர்தமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் 2 மணி ஆயிடுச்சுங்க. தம்பி ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். வந்ததும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவங்க டிவியில் பாட்டு போட்டிருக்கோம், அதை போட்டு ஆடிட்டு இருக்காரு. அண்ணனோட ஷூவை போட்டுட்டு அவரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் காலைல கோதுமை தோசை ஊற்றினேன் இல்லையா, அதில் ஒரு 2 தோசை பெரிய தோசையாக ஊற்றி வச்சிருந்தேன், பேலன்ஸ் இருந்தது மாவு. ஸோ அதையே வந்து மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பாவக்காய் தொக்கு அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் வெள்ளரிக்காய்லாம் கட் பண்ணி வச்சு சூப்பராக ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டேன். நீங்கள் ரவக்களி கூட இந்த பாவக்காய் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கையோட பாத்திரத்தெல்லாம் விலக்கி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு காஃபி சித்தியும் அம்மாச்சியும் இருந்தாங்களா, அவங்க 2 காஃபி போட்டு ரஸ்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து வெள்ளரிக்காய், அது வந்து பார்த்தீங்கன்னா கக்கடின்னு சொல்லுவாங்க, பிஞ்சு வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும், அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:45 மணிக்கு அதுக்கு இடையில சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பேங்க. அதுக்கப்புறம் 6:45 ஆயிடுச்சு. சரி ஆட்டா நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன், கோதுமையில் செஞ்ச நூடுல்ஸு. இது வந்து பத்தாஞ்சலியில் உள்ளது எடுத்திருக்கிறேன்.
ஸோ அது வந்து 2 பாக்கெட் போட்டு மசாலாலாம் போட்டு சும்மா நார்மலாக தண்ணி வச்சு வேக வைக்கிறேன். எனக்கும் தம்பிக்கும். ஸோ அதனால தான் 2 பாக்கெட்டு. ஒரு ஆளுக்கு 1 பாக்கெட் வந்து போதுமானது வெயிட் லாஸில். அதுக்கப்புறமா ஒரு பெப்பர் ஆம்லெட் வந்து ஆயில் வந்து ரொம்ப லைட்டாக அந்த பேனில் க்ரீஸ் பண்ணிட்டு மட்டும் வந்து பண்ணியிருக்கேன். ஆயிலே வந்து அந்த அளவுக்கு சேர்க்காம 2 முட்டை சேர்த்து பெப்பர் ஆம்லெட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இங்கிட்டும் வந்து ஆட்டா நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சா, எனக்கு ஒரு பாக்கெட்டுக்கு தக்கன வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 முட்டை பெப்பர் ஆம்லெட்டையும் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக நைட் டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. ஏதோ ஒரு மாதிரி வெஜிடபிள்ஸாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டாச்சு. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இதுதான் வந்து கொடுத்தேன் இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணியாச்சு வேலையை. கடைசியாக வந்து நார்மல் தண்ணி தான் வந்து குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அடுத்து பசிக்குது அப்படின்ற பட்சத்துக்கு வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க, பயனுள்ளதாக இருக்காது. ஸோ நல்லா தண்ணி மட்டுமே குடிச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு டேவன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.